அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 9 மாணவர்களுக்கு இறுதியாக சுட்டிகள் என்ற பாடத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு ஒன்று உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டது. அடிகள் சமனாக உள்ள வழுக்கள் பெருக்கப்படும் போது சுட்டிகள் கூட்டப்படும் சம்பந்தமாக பார்த்திருந்தோம். நிறைய பயிற்சிகள் அதற்குரிய விளக்கங்கள் உங்களுக்கு தரப்பட்டது. இன்றைய நாள் வகுப்பில் அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அடிகள் சமனாக உள்ள வழுக்களை வகுத்தல் சம்பந்தமாகத்தான் பார்க்க இருக்கின்றோம். அப்ப ஏற்கனவே அடிகள் சமனாக உள்ள வழுக்கள் பெருக்கப்படும் போது சுட்டிகள் கூட்டப்படும். அதே போன்றுதான் வகுத்தலும். அடிகள் சமனாக உள்ள வழுக்கள் பிரிபடும் போது சுட்டிகள் அல்லது அடுக்குகள் கழிபடும். இதான் அந்த விதி. அப்ப நான் மேல் எழுதியிருக்கேன் பாருங்க. இரண்டினுடைய அடியும் சமன். அப்ப ஒரு ஏயை போட்டிருக்கேன். பிரிபட்டால் அவற்றினுடைய சுட்டிகள் அடுக்குகள் கழிபடும். அப்ப அதற்குரிய வசனமும் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. அடிகள் சமனாக உள்ள வழுக்கள் வகுக்கப்படும் போது சுட்டிகள் கழிக்கப்படும் என்று போட்டிருக்கேன். தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது சம்பந்தமான சில 6 பயிற்சிகள் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. அந்த 6 பயிற்சிக்கும் உரிய விளக்கத்தை பற்றி பார்ப்போம். இப்ப முதலாவது கேள்வியை பாருங்கடா. இரண்டினுடைய அடியும் எப்படி இருக்கு? சமனாக இருக்கு. அப்போ ஒரு ஏயை போட்டு விட்டு பிரிபட்டா அடுக்கு கழிபடும். 5லிருந்து 3 போனா 2 என்று வரும். அப்ப ஏ வர்க்கம் என்று கிடைக்கும். இதே போன்றுதான் அடி சமனாக இருந்து பிரிபட்டா, இதுவும் பிரித்தல் அடையாளம் தான். இவ்வாறு போட்டாலும் அப்போ ஒரு எக்ஸை போட்டு 7லிருந்து 2 போனா 5, எக்ஸின் 5ஆம் அடுக்கு என்று வரும். அதே போன்று இப்ப முன்னுக்கு ஒரு பெருமானம் வந்தா, இப்ப 2 இருக்கு. இங்க இந்த எக்ஸ் கணத்துக்கு முன்னுக்கு முழு எண் இல்லாட்டி 1 என்ற முழு எண் இருக்கும். அப்ப 2 ஒன்றால பிரித்தீங்கன்னு சொன்னா 2 தான். அப்போ ஒரு முன்னுக்கு பெருமானம் வந்தா நம்ம பெருக்கல் வந்தா பெருக்கணும், பிரித்தல் வந்தா பிரிக்கணும். நோமலா செய்யற மாதிரி செய்து கொள்ள வேண்டும். அப்ப இரண்டினுடைய அடியும் எப்படி இருக்கு? சமன். ஒரு எக்ஸை போட்டு பிரிபடுது. அப்ப 8லிருந்து 3 போனா 5. அப்ப 2x 5ஆம் அடுக்கு என்று வரும். இதே போன்று இப்ப 4வது பாருங்க. நம்ம முதல் வகுப்புல படிக்கப்பட்ட விஷயம், சுட்டில முதலாவது படிக்கப்பட்ட விஷயம், அடி சமனாக இருந்து பெருக்கப்படுது. அப்போ ஒரு எக்ஸை போட்டு பெருக்கப்பட்டா கூட்டுப்படும். 2ம் 4ம் 6. கீழுக்கு எக்ஸ் கணம் என்று வரும். அதன் பிறகு நான் இவரத்தை நோட் பண்றேன். இரண்டினுடைய அடிகள் சமன். ஒரு எக்ஸை போட்டா பிரிபட்டா சுட்டி கழிபடும். 6லிருந்து 3 போனா 2, 6லிருந்து 3 போனா 3 என்று வரும். அப்ப எக்ஸின் 3ஆம் அடுக்கு என்று கிடைக்கும். இப்ப 5வது பாருங்க. இப்படியான ஒரு அமைப்புல வரும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு பிராக்கெட் அடைப்பை செய்ய வேண்டும். அப்ப எண் 5ஆம் அடுக்கு அப்படியே வர பிரித்தல். அப்ப சும்மா ஒரு எண் வந்தா அடுக்கு 1 வரும். பெருக்கப்படுது. அடி சமன். அப்ப அடுக்கு கூட்டுப்படும். அப்ப ஒரு எண்ணை போட்டு 2 3 3 என்று வரும். அதன் பிறகு பாருங்க, இரண்டினுடைய அடியும் சமன். ஒரு எண்ணை போட்டீங்கன்னு சொன்னா பிரிபடுது. அடுக்கு கழிபடும். 5லிருந்து 3 போனா 2 என்று வரும். இப்ப 6வது பார்த்தீங்கன்னு சொன்னா மேலுக்கு வித்தியாசமான அடியும் கீழுக்கும் வித்தியாசமான அடியும் இருக்கு. அப்ப ஒரே அடியை தேட வேண்டும். தேடும் போதும் பி கீழுக்கு மேலுக்கும் இருக்கின்றது. அப்ப பிக்கு முன்னுக்கு ஒரு முழு எண் இருக்கும். அடுக்கும் 1 இருக்கும். அப்ப 2 ஒன்றால பிரித்தா 2 தான். இரண்டினுடைய அடியும் சமன். ஒரு பியை போட்டு 4லிருந்து 1 போனா 3 என்று வரும். தார இந்த கியூக்கு முன்னுக்கும் 1 என்ற முழு எண் இருக்கும். அடுக்கும் 1 இருக்கும். எந்தவித அடுக்கும் இல்லாட்டியும் 1 இருக்கும். அப்ப 2 ஒன்றால பிரித்தா 2.
2னுடைய அடியும் சமன் ஒரு கியூவை போட்டு 3லிருந்து 1 போனால் 2. இதுதான் கடைசி விடை. இதை நீங்கள் மீண்டும் இதை இன்னும் திருத்தி எழுத வேண்டும் என்று சொன்னால் முழு எண்ணும் பெருக்கப்படும் 4 என்று வரும். இரண்டும் வித்தியாசமான அடி. ஸோ பெருக்கப்பட்டால் கூட்டுப்படாது. அப்போ நீங்கள் ரெண்டும் வித்தியாசமான அடிகள் வரும்போது இரண்டையும் இவ்வாறு சேர்த்து எழுதி கொள்ள முடியும். பிரச்சனை இல்லை, சேர்த்து எழுதலாம். அப்போ ஒவ்வொரு அடிக்கும் இடையில தர அடையாளம் இருக்கும். அப்போ இந்த ஃபார்மட்லையும் எழுதி கொள்ள முடியும். இந்த வடிவத்திலையும் இந்த கேள்விக்கான விடையை எழுதி கொள்ள முடியும். இப்போ இரண்டாவது உதாரணம் தொடர்பு படுத்துக என்று சொல்லப்படுது. அப்போ இங்கால ஒரு தொகுதி அங்கால ஒரு தொகுதி இருக்கு. சரியான விடைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? தொடர்பு படுத்த வேண்டும். அப்போ முதலாவது பாருங்கடா, 2a 5ஆம் அடுக்கு பிரித்தல் அடையாளம் 2a வர்க்கம் என்று சொன்னால், நான் இதுக்கு முதல் சொன்ன மாதிரி முழு எண் வந்தால் அந்த முழு எண்ணை பிரித்தலண்டா பிரிக்கணும், பெருக்கலண்டா பெருக்கணும், அவ்வளவுதான். அப்போ 2ஆல பிரித்தா விடத்தின 1. அடுத்தது பாருங்க, 2னுடைய அடியும் எப்படி இருக்கு? சமன். பிரிபட்டா அடுக்கு கழிப்படும். அப்போ a 3ஆம் அடுக்கு என்று வரும். a 5லிருந்து 2 போனால் 3. அப்போ a 3ஆம் வலு. அந்த a 3ஆம் வலு வார விட இன்னா இருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தொடுத்து காட்ட வேண்டும். செய்முறை இல்லை, செய்து பார்த்து விடைக்கு தொடுக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, முன்னுக்கு பெருமானம் இல்லை, 2னுடைய அடியும் சமன், பிரிபடுது, அடுக்கு கழிப்படும். அப்போ ஒரு a வரும். 6லிருந்து 4 போனால் இதற்கு விட a 2ஆம் வலு. a 2ஆம் வலு வரக்கூடிய விடை வந்து என்ன இருக்கு? அதுக்கு நீங்கள் தொடுத்து காட்ட வேண்டும். அதே போன்று மேலுக்கு பெருக்கல் கீழுக்கு வகுத்தல், அனைத்து அடியும் சமன். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் அடி சமன் ஒரு ஏயை போட்டு பெருக்கப்பட்டா கூட்டுப்படும். கீழுக்கு a 6 என்று வருது. மீண்டும் அடி சமன் ஒரு ஏயை போட்டு பிரிபட்டா கழிப்படும். a-ன் 3ஆம் வலு என்று வரும். அதை செய்து பார்த்து ஒரு விட 2க்கும் வரலாம். சரிதானே? அப்போ மீண்டும் a-ன் 3ஆம் வலு என்று இந்த 3வது கேள்விக்கு விடை வரும். அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் a-க்கு அடுக்கு 1 இல்லாட்டி 1 இருக்கும். அடி சமன் பிரிபடுது. அப்போ அடுக்கு கழிப்படும். 3லிருந்து 1 போனால் 2. அப்போ a-ன் 2ஆம் வலு என்று கிடைக்கும். இப்போ கடைசியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 4 அப்படியே வரும். முன்னுக்கு பெருமானம் இல்லை. அடி 2ம் சமன் ஒரு ஏயை போட்டு பெருக்கப்பட்டா 5 இவர்த்த 1 இருக்கும். 5 1 6. கீழுக்கு 4 a கணம் என்று வருது. அப்போ 4ஆல வகுத்தீங்கன்னு சொன்னால் 1. 2னுடைய அடியும் சமன் ஒரு ஏயை போட்டு 6லிருந்து 3 போனால் 3. அப்போ a கணம் வரக்கூடிய விட a 3ஆம் வலு வருது. அதுக்கு தொடுக்க வேண்டும். அப்போ அந்த ஏங்கிறது ஒரு எந்தவித விடைக்கும் பொருத்தமில்லாத ஒரு விடை ஒன்று தந்திருக்கான். அப்போ அதை நீங்கள் விட்டு போட்டு பொருத்தமான விடைக்கு இவ்வாறு தொடுத்து காட்ட வேண்டும். இது உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை தான் விளங்கப்படுத்திருக்கு. அப்போ இவ்வளவு தான் இன்றைய நாள் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாட விளக்கமாக காணப்படுகின்றது. அப்போ இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் விளங்கி உங்களோட பாடக்கோப்பியில் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும். இது சம்பந்தமான வேக் சீட் குழுமத்தினூடாக வழங்கப்படும். அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, மற்றொரு வகுப்பில் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயங்கள் காணப்படுகின்றது. அந்த விடயத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.